பிரியமானவர்களே, நாம் வேதத்தின் அடிப்படையில் இந்த உலகம் முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆதிய தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார்னு சொல்றோம். அப்போ பூமியை எப்படி இருந்ததுன்னா ஒழுங்கின்மையும் எருமையுமாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பூமி ஒரு மனிதன் வாழ்வதற்கான தகுதி இல்லாத இருந்தது முதல்ல. அதை என்ன பண்றாரு ஆண்டவர், இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை சரியா அதை ஒரு அழகான ஒரு பூமியா ஆண்டவர் அதை படைக்கிறாரு. அதற்கு முன்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். தேவன் முதல்ல எதை படைச்சாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவ தூதர்களை தான் தேவன் முதல்ல படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். அதில் நான் போட்டிருக்கேன். இப்போ அது பார்க்க முடியாது, ஏன்னா என்னால் அதில் போட முடியாது. இப்போ நான் சொல்றேன், முதல் ஆண்டவரோட சிருஷ்டி யார் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவ தூதர்களை தான் தேவன் முதல்ல படைச்சாரு. பல யுகங்களுக்கு முன்பாக உலகத்துல மனிதர்களை படைக்கிறதுக்கு முன்பாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, பல யுகங்களுக்கு முன்பு எப்படி யாரை உண்டாக்குனார்னா, ஆண்டவர் தேவ தூதர்களை உண்டாக்குனாரு. தேவனை துதிக்கிறதுக்காகவும் அந்த தேவ தூதர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்து பரலோகத்துல தேவன் என்ன பண்ணாருன்னா, அவங்கள அங்க படைச்சு அவங்க அங்க ஆண்டவர் 24 மணி நேரமும் ஆண்டவர் துதித்துட்டு இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நாம இந்த பூமியை சரி பண்ணி மனிதனை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லிதான் அதுக்கப்புறமா மனிதனை உண்டாக்குறாரு. மனிதனை உண்டாக்குறதுக்கு முன்பாகவே தேவன் பரலோகத்துல ஆயிரக்கணக்கான கோடான கோடி ஆயிரக்கணக்கான தேவ தூதர்களை படைத்திருக்கிறார். அதற்கு பின்புதான் தேவன் மனிதனை படைத்திருக்கிறார். இன்னும் சில விஷயங்களை நாம் இதற்கு பின்பு நாம் வீடியோல பார்க்கலாம். ஆமேன்.